ஜல்லிக்கட்டு விளையாட்டு நடத்துறோம் அப்படிங்கிற பேர்ல மாடுகளை துன்புறுத்துறதா சொல்லி ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டமே கங்கணம் கட்டி எடுத்திருந்தாங்க. இந்த விளையாட்டையே வந்து எப்படியாவது ஒழிச்சுன்னு சொல்லி ஒரு கூட்டம் போராடிச்சு. அந்த கூட்டம்லாம் இன்னைக்கு எங்க போச்சுன்னு தெரியல. ஹைதராபாத்ல ஒரு 400 ஏக்கர் நிலத்துல 450 வகையான உயிரினங்கள் அழிச்சு கிட்டத்தட்ட 250 வகையான தாவர வகைகள் இருக்குல்ல அதெல்லாம் அழிச்சிட்டு ஒரு ஐடி பார்க் வந்து கொண்டு வர போறாங்களாம். இதுக்கு அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை பண்றது மூலியமா எங்களால வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட 50,000 கோடி வருமானத்தை ஈட்ட முடியும், 5 லட்சம் பேருக்கு எங்களால வேலை வாய்ப்பு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறாங்க. அந்த ஐடி பார்க் கொண்டு வரணும்னு சொல்லி அழிக்கிற காடுகள் இருக்குல்ல அது பக்கத்துல ஹைதராபாத் யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியே வந்து போராடுறாங்க. வேண்டாம், அந்த காடுகளை அழிச்சு நீங்க ஐடி பார்க் கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்ட்டு. அழிச்சுலாம் வேலை தர வேணாங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியில அவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டு இந்த தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து அந்த ஐடி பார்க்கை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி அந்த காடுகளை கிட்டத்தட்ட 50% மேல அழிச்சு முடிக்க போறாங்க. அப்படி ஒரு சூழல் தான் அந்த இடத்துல இருக்கு. எனக்கு அது ஒரு விஷயம் என்ன புரியல அப்படின்னா, அவ்வளவு உயிரினங்களை கொள்றாங்க. அந்த வீடியோக்கள் இன்னைக்குலாம் வந்து சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக கூட போயிட்டு இருக்கு. அவ்வளவு மயில்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கு, மான்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஒரு சாதாரண ஒரு சாமானிய வந்து சாப்பிட்டுட்டான் அப்படின்னா இது வந்து உணவு சங்கிலியை பாதிச்சிடும். நீங்க மானை சாப்பிட்டீங்கன்னா புலிக்கு வந்து உணவு இல்லாம போயிடும். ஒரு மானை கொண்டுட்டா கூட 5 to 7 வருஷம் சிறை தண்டனை இருக்கு, அபராதம் விதிக்கப்படுது, சிறையில வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறப்ப இவ்வளவு உயிரினங்களை கொள்றதுனால அரசு பண்றதுனால அது சரின்னு ஆயிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. எனக்கு இன்னொரு விஷயம் என்ன புரியல அப்படின்னா, இந்த காடுகள் அழிச்சிட்டு ஐடி பார்க் கொண்டு வரது டெக்னாலஜி அப்படிங்கிறாங்க. ஒரு நியூஸ், பழைய நியூஸ் தான் நினைக்கிறேன், எனக்கு அப்பதான் கண்ணில் பட்டது. 12,000 வருஷத்துக்கு அப்புறம் டைர் வால்ஸ் அப்படிங்கிற ஒரு உயிரினத்தை மீட்டுருவாக்கம் செஞ்சிருக்காங்க. அந்த உயிரினமே அழிஞ்சிருச்சான், அதோட மறுமணம் வச்சு மீட்டுருவாக்கம் செஞ்சிருக்காங்க ஒரு உயிரினத்தை. அது பேர் டைர் வால்ஸ். ஐடி பார்க்கு கொண்டு வரணும், இந்த உயிரினம் தாவர வகையெல்லாம் அழிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பேரும் டெக்னாலஜி. அழிந்த உயிரினத்தை பல ஆண்டுகளுக்கு கழிச்சு மீட்டுருவாக்கம் செய்யறாங்க, அதுக்கு பேரும் டெக்னாலஜி. அப்படின்னா இதுல எதை தான் டெக்னாலஜின்னு எடுத்துக்கிறது? அதுக்கு அழிக்காம அதை விட்டுட்டு போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது வரைக்கும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முன்னெடுத்த எந்த ஒரு போராட்டமும் ஃபெயிலியர் ஆனதா சரித்திரம் இல்லை. அது ஜல்லிக்கட்டு போராட்டமா இருக்கட்டும், இல்லை பங்களாதேஷ்ல நடந்த அரசுக்கு எதிரான போராட்டமா இருக்கட்டும், போராட்டங்கள் பாசிட்டிவா தான் போய் முடிஞ்சிருக்கு. அப்படி இதுவும் பாசிட்டிவா முடியும்னு நம்புவோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்தை பத்தி அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நிச்சயமா சந்திப்போம்.